உடலை கிழித்து சஞ்சீவினி மூலிகையை உள்ளே வைத்து தைத்து விட்டால் நமக்கு இறப்பே கிடையாது, நமக்கு சாவே வராது என ஒரு நம்பிக்கை நம் மக்களிடையே இருக்கிறது. இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா என்று உங்களை நான் குழப்பாமல் இது உண்மை என்று தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சஞ்சீவி மூலிகை ரகசியம் என்ன? ராமாயணத்தில் லட்சுமணன் உயிரை காப்பாற்ற ஹனுமன் சஞ்சீவினி மலையில் இருந்து சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து அவரின் உயிரை காப்பாற்றுவது போல் சொல்லப்பட்டிருக்கும். இந்தியாவின் முக்கிய இதிகாசமான ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த சஞ்சீவி மூலிகை இருப்பது உண்மையா என்றும் இந்த பெயரை வைத்துக் கொண்டு செய்யப்படும் மோசடி என்னென்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். சஞ்சீவினி மூலிகை புகழ்பெற காரணமே ராமாயணம்தான். ராமாயணத்தில் லட்சுமணன் அவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் சஞ்சீவினி மலையில் இருக்கும் சஞ்சீவினி மூலிகையால் தான் முடியும் என சொல்ல அவர் அந்த மூலிகை எது என்று தெரியாமல் மலையையே பெயர்த்தி எடுத்து வந்து லட்சுமணன் உயிரை காப்பாற்றுவார். ராமாயணத்தில் சொல்லப்படும் இடங்களும் அதில் வரும் கதாபாத்திரமும் உண்மையா என்பது கடந்த சில ஆண்டுகளாக ஆராய்ச்சியில் இருக்கும் பட்சத்தில் அதில் வரும் சஞ்சீவினி மூலிகையும் உண்மையா என்ற ஆராய்ச்சியும் ஒரு பக்கம் நடைபெற்றது. அதில் 2009 ராமாயணத்தில் சொல்லப்பட்ட சஞ்சீவி மூலிகை உண்மையா என்றும் அது எங்கே இருக்கிறது என்றும் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அந்த ஆய்வின் முடிவில் பல்வேறு மூலிகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் சஞ்சீவி மூலிகை மட்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆக அறிவியல் ரீதியில் கண்டுபிடிக்க முடியாத மூலிகையாக சஞ்சீவி மூலிகை இருக்கும் பட்சத்தில் சஞ்சீவி வேர் என்று ஒன்று இணையதளத்தில் உலாவி வருகிறது. அதாவது இந்த வேரானது நீருக்கு எதிர் திசையில் செல்லும் என்றும் இந்த வேரை வைத்து இரும்பையும் உடைக்கலாம் என்றும் சதுரங்க வேட்டை படப்பாணியில் மக்களை ஏமாற்றுபவர்களும் இங்கு உண்டு. இப்படி ஒரு மூலிகையே இல்லாத பட்சத்தில் எப்படி இதை பற்றி நம் சித்தர்கள் உடலை கிழித்து சஞ்சீவினி மூலிகையை உள்ளே வைத்து தைத்து விட்டால் நமக்கு இறப்பே கிடையாது என்று சொன்னார்கள்? இதற்கு பின் இருக்கும் உண்மையான உண்மை என்ன தெரியுமா? சஞ்சீவி என்று நம் சித்தர்களும் முன்னோர்களும் சொன்னது காற்றைத்தான். இந்த காற்றான சஞ்சீவியை யார் முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் அழியாது, உடல் சமாதியானாலும் ஜீவ சமாதியாக இருப்பார்கள் என்பதே சித்தர்களின் ரகசியம். இதைத்தான் சிவானந்த சுவாமிகள் மறைப்பொருளாக சஞ்சீவியை உள்ளே வைத்து அடைத்தால் உயிர் போகாது என்று கூறினார். அதாவது நிலையான மூச்சின் பக்குவத்திலேயே திருமூச்சு சித்திக்கும். அந்த திருமூச்சை சஞ்சீவி அதுவே சிரஞ்சியாய் வாழ வைக்கும் என அவர் கூறினார். இந்த உடலினுள் காற்று உள்ளவரைதான் மரியாதை. அதன் பின் இந்த உடல் மண்ணுக்கான உணவு. ஆக ஜீவ சஞ்சீவியான காற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் அழியாத சிரஞ்சீவியாக வாழலாம் என திருமூலரும் கூறியுள்ளார். இதை மூளை இல்லாதவர்கள் புரிந்து கொண்டதால்தான் இது இன்று மூலிகை வேறாகிவிட்டது.